ஹாய் விவர்ஸ், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் ஷரீஃப். புயலுக்கும் மாதாவரக்கும் மத்தியில் ஒரு 600 சதுரடி 700 சதுரடி கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இப்போது அமைஞ்சிருக்குங்க. மக்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்துட்டு பாலாஜியை தொட்டு ஒட்டி இருக்கிற வெஜிடேரியன் வில்லேஜு. வாங்க இந்த பற்றி நம்ம இதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நின்று இடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ஜிஎன்டி ரோடு புயல் சிக்னல். இந்த சிக்னல் வந்துட்டு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம டச் பண்ணிடலாம். ஜிஎன்டி ரோடு ஒரு ஃபேமஸான ரோடு. 24/7 வண்டிங்க வந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். மெட்ராஸில் எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த காந்தி ரோடுன்னு சொல்லுவாங்க, இந்த புயலுக்கு முன்னால் இருக்கிற ரோடு. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு நல்ல பிரபலமான ஸ்கூலுங்க, சிவன் கோயில், அப்படியே கொஞ்சம் தாண்டி போனோன்னா வந்துக்கிட்டு மாதாவரம் தாலுகா ஆஃபீஸு, இது மாதிரி நிறைய அன்றாட தேவைக்கு உள்ள பொருளுங்க நிறைய இருக்கும். இது வந்துட்டு புதுசாக கட்டியிருக்கிற ஃப்ளைஓவருங்க. அதாவது வடபெரும்பாக்கம், விலாங்காடுப்பாக்கம், அப்படியே பெருங்காவூர், சிறுங்காவூர், அதுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிற ஒரு பிரிட்ஜு இதை கட்டியிருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் நம்ம மாதாவரம் டச் பண்ணிடலாம். இந்த ரோட்டில் நேராக போனோன்னா மாதாவரம் இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். ஸோ மாதாவரத்தை தொட்டி ஒட்டி இருக்கிற இடம் இது. அதாவது நம்ம விஎஸ் மணி நகர்லாம் வந்துக்கிட்டு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடும். அதே சமயத்தில் இந்த லெஃப்ட்டு தான் ஜிஎன்டி ரோடுக்கு டச் பண்ணுற ரோடு. 1.5 கிலோமீட்டரில் ஜிஎன்டி வந்துடும். ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு 150 மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம டச் பண்ணிடலாங்க. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி சொன்னேன். இங்கே வந்துக்கிட்டு நல்ல கனெக்டிவிட்டி, ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா. இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த இடத்துல வந்துக்கிட்டு சின்ன மனைங்க கிடைக்காது. பாலாஜி நகரில் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. இது பாருங்கள், அந்த பின்னால் இருக்கிற வீடெல்லாம் வந்துட்டு பாலாஜி நகரில் இருக்கிற வீடு தான். நம்ம மனையில் இருந்துக்கிட்டு ஒரு 2 மணி தாண்டினோடனே பாலாஜி நகர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பின்னால் இருக்கிற வீடுங்கள்லாம் பாலாஜி நகரில் இருக்கிற வீடுங்க தான். ஸோ பாலாஜி நகரில் வந்துக்கிட்டு 5500 ரூபா சதுரடி காஸ்ட்டு போயிட்டுருக்கு. அதுவும் எல்லாமே 3/4 கிரவுண்டு, 1 கிரவுண்டு, இது மாதிரி பெரிய மனைங்க தான் கிடைக்கும். சின்ன மனைங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. ஸோ பாலாஜி நகரை ஒட்டி இருக்கிற நம்மளுடைய பிளாட் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இப்போது சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதுதான் இதோட பிளாட்டு. இதோட சைஸ் தான் ரொம்ப பியூட்டி. 41 அகலம், 33 உள்நீளம். ஸோ 41/33. இதை வந்துக்கிட்டு பகுதியாக பிரித்து தரத்தவும் தயாராக இருக்காங்க. அதாவது 20க்கு 33, 21க்கு 33 சொல்லி தயாராக இருக்காங்க. ஸோ பிரித்தோன்னா ஒன்று வந்துக்கிட்டு 690 சதுரடி வரும், ஒன்று வந்துக்கிட்டு 660 சதுரடி வரும். இதோட விலையை பார்த்திங்கன்னா 37 லட்சம் மற்றும் 35 லட்சத்தில் கிடைக்கும். 690 சதுரடி 37 லட்சத்துலேயும், 660 35 லட்சத்துலேயும் கிடைக்கும். ஸோ சின்ன மனைங்க தேடுறவங்க கண்டிப்பாக இது வந்துக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சின்ன மனைங்க அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இந்த பக்கத்தில் இருக்கிற மனைங்கள்லாம் வந்துக்கிட்டு இப்போ வீடு கட்ட போகிறாங்க. இந்த கார்னரில் இப்போ வீடு, அந்த தண்ணி வண்டி நிற்க அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், டில்ட்டு போட்டிருக்காங்க, வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா. அதனால் வந்துக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். சின்ன மனை யாராவது தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், இந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். நன்றி.